வணக்கம் 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 கைஸ். நம்ம ஒரு ரைடு ஃபார்ம் கட்ட போகிறோம். இன்றைக்கி இந்த ரைடு ஃபார்ம் கட்டுறதுல பாதி இது பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு டோட்டம் ஷாப் வச்சுருக்கோம்ல, அதுக்காக நம்ம டோட்டம் இது பண்ணணும். சரி, இப்போ இதுலேயே நான் வேறு யார் வாய்ஸும் ஆட் பண்ணலன்னா ஒன்றும் இல்லை கைஸ். இது ரொம்ப பெருசாக போச்சு. அதே மாதிரி திடீர்னு கால் கட் பண்ணி பேசணும். இது வேறு உங்களுக்கு இது எரிச்சல் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்கேன். சரி, இந்த ரைட் ஃபார்ம் உங்களுக்கு ஒரு நல்ல டுட்டோரியலாகவே தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஏன்னா இது பார்ட் 2. ஏன்னா நான் இன்னும் பார்ட் 5 வரையும் எடுத்து வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போ தான் நான் பார்ட் 2க்கே வாய்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் ஒரு சோம்பேறியாக இருக்கேன். எங்கே பார்த்தீங்களா, குர்த்திக் ப்ரோ லெஃப்ட் ஆகிட்டாரா, திரும்ப உள்ளே வருவார். அதேமாதிரி காலையிலே லெஃப்ட் ஆவார். அதேமாதிரி நானும் ஒரு சில இடத்துல வெளில போயிருந்தேன், ஓகேவா? ஸோ அதனால் இது பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனா, மேலே கீழே ஒரு 3x3 ஏரியா பண்ணிவிட்டு 3x3 ஒரு 5x5 ஏரியா பண்ணிட்டு அங்கே ஒரு ஸ்லாப் வச்சுட்டு ஆப்பர் வித் செஸ்ட் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 26 பிளாக்ஸ், அதாவது 26 ஹைட்ஸ் இது பண்ணிங்கணும், ஓகேவா? 26 பிளாக்ஸ் 4 பில்லர்ஸாக போட்டு வந்துடணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சவுத் சைடாக பார்த்து நீங்கள் இது பண்ணணும். அதாவது சவுத் சைடாக பார்த்து எத்தனை பிளாக்ஸ் வைக்கணும்னு தெரியல, நான் சொல்லுறேன், ஓகேவா? சொல்கிறேன், ஓகேவா? சரி, இப்போ வாங்க. நான் இப்போ நைட்டு வேறு ஆக போகுது. குர்த்திக் ப்ரோ திரும்ப ஜாயின் ஆகிட்டார். நாங்கள் இது பண்ணும்போது நானும் குர்த்திக் ப்ரோ தான் விசியில் இருந்தோம். ஏன்னா அஜித் ப்ரோ விசி வரமாட்டார். ஏன்னா அஜித் ப்ரோவுக்கு விசினாலே பேச வராது, ஓகேவா? அஜித் ப்ரோ பார்த்தேன்னா தப்பாக எடுத்துக்காது, ஓகேவா? ஓகேன்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் சைடாக பார்த்து எத்தனை பிளாக்ஸ்ன்னு தெரியல. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு 9 பிளாக்ஸ் கைஸ். 9 பிளாக்ஸ் 9 பிளாக்ஸ். இப்போ குர்த்திக் ப்ரோ மேலே வரணும். அதுக்கு நான் இங்கே தண்ணி ஊற்றி விட்டுடுறேன், ஓகேவா? நான் தான் ஊற்றுறேன்னு சொன்னேன் அவர்கிட்டே, ஓகேவா? அது ஒரு தனிப்பட்டமான விஷயம். நானும் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி தான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எல்லாம் ஊற்றிக்கிச்சு, ஓகேவா? ஒரு 9 பிளாக் போட்டுட்டுங்க, ஓகேவா? 9 பிளாக் திரும்ப போயிட்டாரு. 9 பிளாக் போட்டு அந்த சைடில் 1 2 பார்த்தீங்கன்னா இது மாதிரி 3 ஏரியா பண்ணிடுங்க, ஓகேவா? நைட்டு வேறு ஆக போகுது. நான் கொஞ்சம் இது பண்ணிடுறேன், ஓகேவா? கொஞ்சம் டைம் லேப்ஸ் போட்டுருவேன், மறக்காமல் பார்த்துருங்க, ஓகேவா? ஓகே, இப்போ மேலே போயிட்டு இருக்கிறோம், ஓகேவா? இல்லை மேலே இல்லை கீழே தான் இருக்குமா? நானே டவுட் ஆகிட்டேன். இதில் நாங்கள் அந்த வில்லேஜஸ் படும்போது கூப்பிட்டு வரும்போது ஒரு பாடுபட்டுட்டு இருப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு நான் கூப்பிட்டு வந்திருந்தேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு குர்த்திக் ப்ரோ கூப்பிட்டு வந்திருந்தார். செகண்ட் நான் கூப்பிட்டு வந்தேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த வில்லேஜர் டிஸ்பன் ஆகிட்டா. ஸோ அதனால் நான் செகண்ட் நான் கூப்பிட்டு என்ன போக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன், ஓகேவா? போனால் என்ன ஆச்சுன்னா அவனும் நான் நல்லபடியாக கூப்பிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இதுவாகிட்டான். அவனும் டிஸ்பான் ஆகிட்டான். எல்லாத்துக்கும் அந்த யார் இந்த ட்ரைடன் நாய். அதனால் அவனை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, இந்த வாட்டி கரெக்டாக அவனுக்கு ஒரு ஒர்க் ஸ்டேஷன் வேணும், என்னென்ன இப்போ இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு மறையாமல் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? கமெண்ட்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். இல்லைனா இந்த வீடியோவை பார்த்து நீங்களே கற்றுக்கோங்க, ஓகேவா? சரி, இப்போ மேலே போகணும். இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம நெதருக்குள்ளே போய் ஃபோட்டோஸ் கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ நெதர் ஃபோட்டோஸ்னாலே ஒரு தான். நான் ஒரே ஒரு பேஸாக தான் வச்சுருப்பேன். அதுவும் உங்களுக்கு காமிக்க தான் செய்வேன். ஏன்னா அங்கே இருந்த ரிஸ்க்குங்கள் அதிகமாக இருந்துச்சு கைஸ். அதேமாதிரி நாங்கள் வெறும் தோட்டம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனோம், ஓகேவா? தோட்டம் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்ததுனால இதுவாகிடுச்சு. அதாவது தோட்டம் எடுத்துகிட்டு வந்ததுனால வெறும் தான், ஓகேவா? சரி, அதேமாதிரி கிளாஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இந்த பக்கம் சுற்றி கவர் பண்ணணும். கிளாஸ்னால என்ன ப்ரோ யூஸ்னால் இது கைஸ். நீங்கள் என்ன பண்ணலான்னா இது பண்ணலாம். அதாவது கிளாஸ் மேலே அவங்க ஸ்பான் ஆக மாட்டாங்க, ஓகேவா? பார்த்தீங்கன்னா திடீர்னு குர்த்திக் ப்ரோ எங்கே போயிருப்பார்? வெளியில் போயிருப்பார், ஓகேவா? கிளாஸ் 3 நீட் 3 கிளாஸ் தேவையாமா? நம்மக்கிட்டே ஒன்றுமே இல்லை.
ஓகேவா? இருக்கான போய் வாங்கணும். சரி, இது வந்து நீங்கள் எந்த பக்கம் பண்ணாலும் வந்து முதல்ல 12 சங்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? 12 சங்கு வச்சுட்டு அதாவது நடு கடலில் வந்து இது பண்ணுங்கள். ஓகேவா? நடு கடலில் வந்து இது பண்ணணும். அதாவது நடு கடலில் நீங்கள் மேலே வந்துடணும். ஓகேவா? சுற்றி எந்த லேண்டும் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா சுற்றி எந்த லேண்டாக இருந்துச்சுன்னா அதில் போய் ஸ்பான் ஆயிடுவானுங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் வந்து வில்லேஜஸ் வந்து ஒரு படிமை போட்டு ஒரு 8 பிளாக்குக்கு மேலே போயிட்டு ஒர்க் ஸ்டேஷன் ஒன்று வச்சிடணும். ஓகேவா? கீழே வந்து பேரல் வச்சிடணும். அவன் கீழே அதாவது நிற்பால அதில் வந்து பேரல் வச்சிடணும். பேரல் வச்சுட்டு கிளாஸ் வந்து பார்க்குற மாதிரி, அதாவது அவன் டீஸ்பான் ஆகாமல் இருக்கானான்னு சொல்லி பார்க்காத மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சுற்றி காபிள் ஸ்டோனை வச்சு கவர் பண்ணிங்க. நீங்கள் வுட்டை வச்சு கவர் பண்ணிங்கன்னா சப்போஸ் லாவா வெளியில் வந்துடுச்சுன்னா வந்து அந்த வில்லேஜரும் அழிஞ்சிருவான், வுட்டும் அழிஞ்சிரும், ஃபார்மும் நாசமாக போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்து இது மாதிரி இருந்துக்கோங்க. ஓகேவா? சரி, இந்த பக்கம் வந்து இது பண்ணுவோம். கொஞ்சம் இதெல்லாம் வச்சுட்டு இது பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்லாப்லாம் வச்சிடணும். ஓகேவா? ஸ்லாப்லாம் வச்சா தான் அது மாதிரிலாம் ஏற மாட்டானுங்க. ஓகேவா? என்னன்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு இப்படி போவோம். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ டைம் லாப்ஸ் போட்டுடுறேன் பாருங்கள். ஓகே, சரி, மேலே இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வில்லேஜில் கொண்டு வரது தான் வந்து மிகப்பெரிய வேலை. ஓகேவா? ஸோ வில்லேஜரை கூப்பிட்டு வரணும், அதுக்கடுத்து இது பண்ணணும், அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில இதெல்லாம் பண்ணணும். இப்போ மேலே பட்டன் வைக்கணும், ஆனால் வந்து ஏன் ப்ளேஸ் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. ஓகேவா? மேலே சேர்த்து பட்டன் வைக்கணும் நண்பர்களே. நான் மேலே பட்டன் வைக்கலைன்னா வந்து இதுவாகிடுவானுங்க, மேலே ஸ்பான் ஆயிடுவானுங்க. பார்த்தீங்களா, என் பேட்ரி பர்சன்ட் 11 தான் இருக்குது. ஓகேவா? குர்த்திக் ப்ரோ கிட்ட ப்ரோ கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொன்னேன். ஓகேவா? நான் இப்போ அங்கே சும்மா தான் நிற்பேன், அதனால் அதை டைம் லாப்ஸ் போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். எல்லாத்தையும் ஃபுல் பை ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். ஓகேவா? எப்படியும் வந்து ஏஎஃப்கேலேருந்து திரும்ப வந்து விட்டேன். இப்போ குர்த்திக் ப்ரோவும் இங்கே தான் இருக்காங்க, எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. கீழே கிளாஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ மேலே பட்டன் வைக்கலான்னு பார்த்தா பட்டனே வைக்க முடியலங்க, அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. ஓகேவா? ஐயோ, கீழே வச்சுட்டேன். ஐயோ, காப்பாற்றுங்க, எடுங்க மணி அம்மா. அத்தாடி ஆத்தா, பக்கத்து வீட்டு தாத்தாக்கு கல்யாணம் வந்துச்சு. பார்த்தீங்களா சுச்சுவேஷன்? புட்டு பெட்டு மேலேயும் நான் தான் பச்சிருந்தாங்கிறேன். மேலேயும் பட்டன் வைக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு ஒரு மெசேஜுக்கு மேலே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வில்லேஜரை கூப்பிட்டு வந்துடுங்க ஒரு போட்டில். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 8 பிளாக்ஸ், அதாவது 8 பிளாக்ஸ் டீப்புக்கு மேலே போயிட்டு இது பண்ணிடுங்க. ஓகேவா? மேலே போயிட்டு ஒரு பேரல் வச்சுருங்க. பேரல் வச்சதுக்கப்புறம் வந்து இது ஒரு வில்லேஜரை வந்து அவனை தானாக அந்த பக்கம் கூப்பிட்டு போங்க. இந்த சைடெலாம் பிளாக் பண்ணிடுங்க. ஓகேவா? சைடெலாம் பிளாக் பண்ணிவிட்டு இது பண்ணிடுங்க. அது பேர் வேறு மாதிரி போச்சு. ஒரு கிளாஸ் வச்சு பக்கத்தில் அந்த பக்கம்லாம் வந்து காபிள் ஸ்டோன் வச்சுருங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி வில்லேஜர் டீஸ்பான வாங்க மாட்டான். ஓகேவா? ஃபைனலி நம்ம ரைடு ஃபார்ம் ஒர்க் ஆகிடுச்சு. ஒரு ரைடை முடிச்சுட்டாங்க. பார்த்தீங்களா எத்தனை தோட்டம். இனிமேல் காட்டில் பனைமரத்தில் வவாலா, காட்டுக்கே சவாலான்னா. சரி காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணத்தையும் தட்டி விட்டுருங்கள். அடுத்த ஒரு நல்லலாம் இல்லை, நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ இதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது பிளேஸ் ஆடிடு போல் அது ஏதோ கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இது பண்ண போகிறோம். அதாவது நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ் கண்டுபிடிச்சி பிளேஸ் ஆட் எடுக்க போகிறோம். சரி, இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.